ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மறுபடியும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக. வேகமாய் ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஒருவேளை இருளனை சூழ்ந்திருக்கிறதே, தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறதே, என் வாழ்க்கையில எங்க திரும்பி பார்த்தாலும் பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கையில எங்க திரும்பி பார்த்தாலும் தோல்விகளை மாற்றமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில தோல்வி, எங்க திரும்பினாலும் தோல்வி, இருள் என்னை சூழ்ந்திருக்கிறதே. இந்த கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் தெரியுமா? இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இருளை உட்கார்ந்திருந்தாலும், இருள் என்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ரூத்தின் புஸ்தகத்தில் நகோமியை குறித்து வாசிக்கிறோம். நகோமியை குறித்து வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பேருடைய அர்த்தம் இனிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற அர்த்தம். ஆனால் அவள் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை கொடுத்தார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாமல், don't call me Naomi, instead of calling Naomi, call me மாரா. என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், கசப்பு என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த காரியம் தான் காணப்படுகிறது. வெளியே பார்க்க நல்ல வீடு இருக்குது, நல்ல குடும்பம், நல்ல மருமகன், நல்ல மருமகள், நல்ல பேர பிள்ளைங்க, நல்லா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை ரொம்ப இருள இருக்குது. வெளியே பார்த்தா நான் நல்லா தான் இருக்கிறேன், வெளியரங்கத்தை பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்கத்தின் வாழ்க்கையில் நான் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நொறுக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில விடுதலை கிடைக்குமா? என் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்குமா? என் வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறுமா? என் வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறுமா? கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார், தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். விழுந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எழும்பக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். விழுந்தாலும் உங்களை உயர்த்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேலை பார்க்கிற இடத்துல விழுந்து போயிருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையில விழுந்து போயிருக்கிறேன், திரும்பி பார்த்த இடமெல்லாம் தோல்வி, வாழ்க்கையில் தோல்விகள் என்னை சூழ்ந்திருக்கிறதே. கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும். எப்படி ஆயத்தப்படணும்? ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும், அவருடைய பாதத்துல காத்திருக்கணும். இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது தேவ ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் வேணும் தெரியுமா? உடனே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்திற்கு வந்த உடனேயே என் வாழ்க்கை மாறிடணும். வார்த்தையை கேட்ட உடனே இன்னைக்கே என் பிரச்சனை மாறிடணும், இன்னைக்கே என்னுடைய வேதனைகள் மாறிடணும், என்னுடைய இருள் மாறிவிட வேண்டும். ஆனா வசனம் சொல்லுது, ஆயத்தப்படணும். முதல்ல எப்படி ஆயத்தப்படுறது? ஜெபம் பண்ணணும். எப்படி ஆயத்தப்படணும்? வேதத்தை வாசிக்கணும். எப்படி ஆயத்தப்படணும்? காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும் ஆண்டவருடைய சமூகத்துல.
இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. போன உடனே சாப்பாடு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிடுறத பார்க்கிலும் ரோட்டு கடையில் நின்றுட்டு 2 செகண்ட்ல போடுற நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு ஓடிடணும். ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர். எது எடுத்தாலும் அவசரம், குடும்ப வாழ்க்கையில் அவசரம். வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அவங்க சொல்ற வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து பாருங்கள். அது உங்க வாழ்க்கையில கரெக்டா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீ பார்க்கிற வாழ்க்கை உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி தெரியும். இப்போ நீங்க பார்க்கிற வாழ்க்கை பெரிய சமாதானத்தை கொடுத்த மாதிரி தெரியும். ஆனா வாழ்க்கையில் உன்னை பயங்கரமான குழிக்குள்ளே தள்ளி விட்டு விடும். ஜாக்கிரதையாக இருங்கள், காத்துருங்க. வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நாளுக்காக காத்துருங்கள். வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ போறேன், இதுவரைக்கும் எவ்வளவோ காரியத்தை செய்யறேன், இன்னும் மேல் நிலைமையில வர முடியலையே. ஜெபத்துல ஆண்டவரிடத்துல காத்துருங்கள். அவசரப்பட்டு ஓடாதீங்க, அவசரப்பட்டு எந்த காரியத்தை செய்யாதீங்க. ஜெயம் கர்த்தருடையது, அது உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜெயத்தை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெயத்தை கொடுப்பார். வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிறதா ஆண்டவருக்கு பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. வெற்றியை கொடுப்பார். தாகத்தோடு கண்ணீரோடு ஜெபத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், அது ப்ரிப்பேர் ஆகும். ஆனால் ஜெயத்தை தேவன் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வாழ்க்கையில் தோல்விகள் நிரம்பி இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில தோற்று போய் இருக்கிறேன். சிலரை பார்க்கும் பொழுது வெளியே ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் சொன்னது போல நகோமியை போல பேரை நல்லா தான் இருக்கும். வெளியரங்கத்தில் அவங்க போட்டுட்டு வர ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா வாவ் எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ராஜரீக வாழ்க்கையை வாழுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா புருஷ மனைவி கிடையில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். புருஷ மனைவி கிடையில பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கு இடையில பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வீடு ஃபுல்லும் பிரச்சனையோடு இருக்கும், இருளடைந்து போய் காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்துல எந்த குடும்பம் காத்திருக்குதோ, எந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த வாரத்தில் 2 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தோல்விகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக மாற்ற வேண்டுமானால், கடந்த மாதம், கடந்த வாரம், கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்த தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக முடிசூட்ட வேண்டுமானால் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது முக்கியம்தான், ஆனால் கிறிஸ்துவை உடையவனாக வாழ வேண்டும். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? இருள் மாற வேண்டுமானால் ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? 2 காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் இவ்விதமாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள், யுத்தம் அதிகரித்தது, இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பதாக முறியடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். இஸ்ரவேல் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான், தேவனாலே விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் தான். சிறையிருப்பவருடைய வாழ்க்கையில் மாறினது, நெருக்கங்களுடைய வாழ்க்கையில் மாறினது, கண்ணீர்
அவருடைய வாழ்க்கையில் மாறினது. ஆனால் மறுபடியும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேலுடைய வாழ்க்கைய நீங்கள் வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி துதிப்பாங்க, போராட்டம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி துதிப்பாங்க. ஆனா கொஞ்சம் இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் ஆண்டவர் தேவையில்லை, ஆராதனை தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை, விசுவாசம் தேவையில்லை. அதுக்கப்புறம் காலரை தூக்கி விட்டுட்டு தான் ரோட்ல நடப்பான். கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டா போதும், நம் மனம் போன போக்கில வாழ்க்கைய வாழுவான். என்னுடைய ஊழியத்தின் பாதையில எனக்கு ஞாபகத்தில் 3ஆம் வகுப்பு முதல் என்னுடைய அப்பாவோடு கூட நான் ஊழிய பணிகளிலே நான் காணப்படுகிறேன். ஏறத்தாழ 20-25 வருடமாக இந்த ஊழியத்திற்குள்ளே நான் இருக்கிறேன். நிறைய ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலரை பார்க்கும்போது பிரச்சனையில் இருக்கும்போது ஆண்டவரை தேடி வருவாங்க, போராட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தேடி வருவாங்க, முட்டங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் கண்ணீரை பார்த்து அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கொஞ்சம் அந்த லெவல் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அடுத்த லெவலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் முட்டங்கால இருக்க மாட்டான். சபை 10 மணிக்கு ஆராதனைனா 11:30க்கு ஆசீர்வாதத்துக்கு வந்து நிற்பாங்க. ஏன்னா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, என் வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதமா மாறிட்டு அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்படியே வருஷங்கள் போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் வந்து முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். போய் கேட்டா சொல்லுவாங்க, பிரதர் செஞ்சிட்டு இருந்த பிசினஸ்ல ஃபெயிலியர், செய்து கொண்டிருந்த காரியத்தில் ஃபெயிலியர். போன மாசம் வர என் வாழ்க்கையில் 5 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு எல்லாம் ஃபெயிலியர், பிசினஸ்ல லாஸ், கையில ஒரு பைசா இல்ல, வந்திருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் இதே போலதான் வாழ்க்கையில பிரச்சனை வந்தோன்னா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்துறாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப பாவம். எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு நியாயாதிபதியை உள்ள அனுப்பிடுவாரு. ஜெபிக்கும் போதெல்லாம் இவர்களை விடுவிக்கும்படியாய் ஒரு தேற்றரவாளனை, ஒரு அபிஷேகம் நிரம்பின ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்புகிறார். எவனை கொண்டாயிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துறாரு. ஆனா இந்த நேரத்தில் 1 சாமுவேல்ல வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைகிறார்கள். பெலிஸ்தரின் படைகள் இஸ்ரவேலை மேற்கொள்கிறார்கள். தோல்வி வாழ்க்கைக்குள்ள காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையில இதே போல தோல்வியில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிசினஸ் ஃபெயிலியர், வாழ்க்கையில தோல்வி, குடும்பத்துல தோல்வி, சமுதாயத்துல தோல்வி, பார்க்கிற வேலையில தோல்வி, குடும்பத்துல உடைக்கப்பட்டிருக்கிறேன், வெளியே பார்க்கும்போது நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா உள்ள அழுது கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை மாறுமா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். 2 காரியத்தை சீக்கிரமா சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், தோல்வி மாற வேண்டுமானால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியதென்றார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரிடத்திலே தோல்வியை பெற்று கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தரிடத்தில் என்ன கிடைக்குது? அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி. பெலிஸ்தரின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி. உங்க வாழ்க்கையிலும் பெலிஸ்தர்கள் எழும்பி கொண்டிருக்கலாம். தோல்வியை கொடுக்கிற பெலிஸ்தரின் படைகள் எழும்பி கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது, இதுதான் சம்பவிக்குது.
எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். எழும்பின உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருக்கிற மூப்பர்கள் அவர்கள் செய்கிற ஒரு காரியம், வேகமா சீலோவுக்கு போறாங்க. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. உடன்படிக்கை பெட்டியை வைக்க வேண்டிய இடத்திற்கு போறாங்க. அங்க போய் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து இந்த போர் நடக்கிற அந்த போர் சேவகர்களுக்கு முன்பதாக இந்த உடன்படிக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அது கிரிய செய்ய வேண்டிய இடத்துல அது கிரிய பண்ணும். உங்க வாழ்க்கையில இதே போலதான். ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வைத்தா மாத்திரம்தான் ஆண்டவர் கிரிய பண்றத அவர் கிரிய பண்ணுவார். சிலரை பார்ப்போம், நைட்டு தூங்கும் போது பில்லோக்கு கீழே தலையண கீழே பைபிளை வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்து கேட்டா, பிரதர் என்ன பிரதர் பைபிளை தூக்கி தலையண கீழே வச்சிருக்கிறீங்க கேட்டா சொல்லுவாங்க, இல்ல பிரதர் நைட்ல மோசமான சொப்பனம் வருது, பயங்கரமான கெட்ட சொப்பனம், அசுத்தாவி பயங்கரமான பிசாசு சூழ்ந்து கொள்றான். பைபிளை தூக்கி தலையில வச்சா என் வாழ்க்கையில இந்த கெட்ட கனவுலாம் வராது, ஆண்டோடைய வார்த்தை இருக்குன்னா என் வாழ்க்கை மாறிடும். நைட்டு தூங்கும்போது தலைவனை கீழே வச்சிருப்பான். அடுத்த நாள் காலை எழுப்பி பார்த்தா வேத புஸ்தகம் எங்க இருக்கும்? கால் மாட்டுல கிடக்கும். வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவை ஆராதிக்கிறவர்கள் வெளிப்பிரகாரமான உலகத்துல ஆண்டவரை காட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை வைக்க வேண்டிய இருதயத்தில் ஆண்டவரை வைக்கவில்லை. வெளிப்பிரகாரத்தில் நீ காட்டுறது நல்லா இருக்குதுமா, நீ ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்க்கும் பொழுது நல்லா இருக்குது, ஆனா ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறீர்களா? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய சபைக்கு வருகிறோமே, பெந்தேகோஸ்தே ஆராதனையில தேவனை ஆராதிக்கிறோமே, ஆண்டவரை குறித்த பயம் இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ ஒரு சடங்கு போல கண்டிப்பா வந்து ஆகணும், கிறிஸ்தவனா பிறந்துட்டோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அதுக்கு மட்டும் வர்றோம். திங்கக்கிழமை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனம் போன வாழ்க்கை, பிடித்து வெறித்து தேவனுக்கு பிரியமில்லாமல் பயமற்று போன வாழ்க்கை. பெலிஸ்தியருக்கு ஆண்டவரை குறித்த பயம் இருந்தது. என்ன பயம் இருந்துச்சு? எகிப்திலிருந்து அப்படிப்பட்ட பார்வோன் கிட்ட இருந்து இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. அவர் சாதாரண தேவன் அல்ல. இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வரும் பொழுது அவங்கள போஷித்திருக்கிறாரு. சாதாரண தேவன் அல்ல. எரிகோவை உடைக்க கிருபை கொடுத்திருக்கிறாரு. சாதாரண தேவன் அல்ல. அவனுக்குள்ள பயம் இருந்த பயம் இஸ்ரவேலுக்குள்ள இல்ல. உடன்படிக்கை பெட்டி எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம தூக்கிட்டு வந்துட்டான், நடு ரோட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை பண்ணுவதை அவர் கிரிய பண்ண ஆரம்பிப்பார். தோல்விகளை மாற்றுவார், இருளை மாற்றுவாரு. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. அவர் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க தவறி போனதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. அவரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் ஏதோ நம்ம ஆராதிக்கிறோம்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரனை நம்புறாங்க, தீர்க்கதரிசிகளை நம்புறாங்க, ஆண்டவரை நம்புறதுக்கு மறந்து போகிறார்கள். ஒரு கருப்பு இனத்து மனுஷன் ஒரு நாள் தெருவில் நடந்து கொண்டு இருக்கிறான். அவன் பார்த்த ஒரு காரியம்,
ஒரு அழகான ஒரு வால் போஸ்ட பார்க்கிறான். அதுல போட்டிருக்குது, குடும்பத்துல பிரச்சனையா, குடும்பத்துல கண்ணீரா, குடும்பத்துல நெருக்கமா. ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலர் வந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையில் அவர் பிரசங்கம் பண்றாரு. நீங்க வேகமா வாருங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். நம்மளும் இதே போலதான் இல்ல, இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்தோம்னா வேகமா ஓடிக்கிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்தோன்னு என் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை மாறிராதா, என் குடும்பத்தில் நெருக்கம் மாறிராதா, என் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை மாறிராதா, அந்த ஊழியக்காரரு, அந்த தீர்க்கதரிசி என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாரா? இப்படிதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கவனமாக இருங்க. வேத புஸ்தகத்தை சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாத்தானுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்கல, அதை தவிர வேற எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷனை உயிரோட எழுப்புகிற வல்லமை மட்டும்தான் சாத்தானுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சாவிலும் கூட, அந்த மரணத்திலும் கூட அவர் ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சாத்தானுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. உங்க எதிர்காலம் தெரியும், உங்க பழைய காலம் தெரியும், நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதை சாத்தானுக்கு தெரியும். தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. ஜாக்கிரதையாக இருங்கள். கடைசி நாட்கள்ல எந்த தீர்க்கதரிசி பின்னாடி ஓடாதீங்க பிரியமானவர்களே. வேதத்துக்கு பின்னாடி ஓடுங்க, வசனத்துக்கு பின்னாடி ஓடுங்க. ஆண்டவருடைய வசனத்தை எங்க கேட்கலாம்? வசனத்தை யாரு பேசுறா அவர்களை தேடி ஓடுங்க. கவனமாயிருங்கள். அந்த மனுஷன் பார்த்தாரு, என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிடும் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அழகான ஒரு காரை புக் பண்ணிட்டு அந்த சபைக்கு முன்பதாக போய் இறங்குகிறார். இறங்கின உடனே அங்க ஆராதனை சத்தம் மிக அழகாக இருக்கிறது. அங்க பாடுகிற பாடலை கேட்கும் பொழுதே இருதயத்திற்கு அவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. பாடலை கேட்கும் பொழுதே ஒரு சமாதானமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த காரை விட்டு இறங்கி அந்த சபைக்குள்ளே போகும்படி அவன் கடந்து வருகிறான். வரும்பொழுது 2 செக்யூரிட்டி ஆபீசர்ஸ், 2 வெள்ளைக்காரர்கள் அதில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதில் நின்றுட்டு அவனை பார்த்து கேட்டாங்க, do you have the tickets? உன்னிடத்தில் டிக்கெட் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இவன் அங்கே இங்கேயும் திரும்புறான். டிக்கெட்டா? என்னிடத்தில் டிக்கெட்டை குறித்து வால் போஸ்ட்ல ஒன்னும் போடலையா, எப்படி டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். ஒன்னு அவங்க சொன்னாங்க, இதுல ஒரு QR கோடு ஒன்று இருக்கிறது, அந்த QR கோடை உங்க போன்ல ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண உடனே அதுல டிக்கெட்ஸ் வரும், அதுல உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ கொடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இவரும் போன் எடுத்தாரு, அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ண, QR கோடை ஸ்கேன் பண்ணாரு. ஸ்கேன் பண்ணோன்னா முதல்ல வருது கோல்டன் டிக்கெட். அந்த கோல்டன் டிக்கெட் $5000. இந்த $5000 உங்களுக்கு என்ன சிறப்பு கிடைக்குமே, ஆனால் முதல் வரிசையில் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஊழியக்காரர் உங்களுக்காக அந்த தீர்க்கதரிசி தனிப்பட்ட முறையில் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவார். 3வது ஒரு காரியம், அவர் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும் பொழுது அதே சாப்பாடை உங்க கூட உட்கார்ந்து அவர் சாப்பிடுவார். இதற்கு $5000 என்று எழுதப்பட்டிருந்தது. இவன் நினைச்சா நம்ம கையில் அவ்வளோ ஒன்றும் இல்லையே, சரி அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறான். அடுத்து போட்டிருக்கிறாங்க. அடுத்த டிக்கெட் ஒரு சில்வர் டிக்கெட் ஒன்று போட்டிருக்கிறார்கள். அந்த டிக்கெட்ல எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த கூட்டத்தின் 2வது பகுதியில் உட்கார்ந்து இருக்கலாம். தேவ ஊழியக்காரர் உங்களை நேரடியாக பார்த்து கூட்டம் முடிந்த பிறகு ஒரு ஷேக்கன் கொடுத்துட்டு போவார். இதுக்கு எவ்வளவு $1000? $1000 என்று போட்டிருக்கிறது. 3வதாக ஒரு கிளாஸ் இருந்தது. அது எப்படிப்பட்டதானால் $500. இந்த $500 கொடுத்தால் அந்த கேலரி என்று சொல்லுவார்களே, அந்த வெளியே சுற்றி இருக்குமே
அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக அனைவருக்கும் சேர்ந்து அவர் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவார். அவ்வளவுதான், அதோட வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு போட்டிருந்தார்கள். இந்த மனுஷன் தன்னுடைய மணி பர்ஸ் எடுத்து பார்த்தாரு. அதற்குள்ள வெறும் $20 மாத்திரம் தான் இருந்தது. கண்ணீரோடு அந்த வெள்ளைக்காரன் போய் சொன்னார், ஐயா என்னை எப்படியாவது உள்ள அனுப்புங்க ஐயா, ஒரே ஒரு முறை உள்ள அனுப்புங்க. என் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை, என் வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டம், என் வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கம், குடும்பத்தில் பிரச்சனையா, வியாதியோடு வந்திருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், அந்த ஊழியக்காரனை நான் பார்த்து விட்டு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் என் தலையில அவர் கை வைக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிறான். அவர் சொல்றார், நோ, without ticket we won't allow you inside. உன்னை உள்ளே அனுப்ப முடியாது என்றார்கள். 2-3 முறை போராடி பார்த்தான். உள்ளே அனுப்ப மறுத்தவர்கள் அவனை வேகமாய் பிடித்து வெளியே தள்ளினார்கள். குடுகுடுவென்று உருண்டு அந்த ரோட்டிலே வந்து விழுந்தான். மயங்கி போனான். ஒரு தரிசனத்தை காண்கிறான். இவனை போலவே அச்சு அசல் இவனை போல இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறான். அந்த தரிசனத்தில் அந்த மனுஷன் இவனை தட்டி எழுப்புகிறார். கமான், என்ன ஆனது என்று கேட்கிறார். இவன் சொன்னான், ஐயா என்னை உங்களை பார்த்தால் என்னை போலவே இருக்கிறீர்கள், ஏன் ஐயா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டான். உடனே அவரும் கேட்டாரு, நீ ஏன்பா வந்து உருண்டு விழுந்த அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்னான், ஐயா $20 தான் இருக்கு, உள்ள அனுப்ப மாட்டேங்கிறானுங்க, உள்ள விட மாட்டேங்கிறானுங்க. ஊழியக்காரர் பரிசுத்தமா ஆராதிக்கிறாரு, ஊழியக்காரர் விடுதலையோடு ஆராதிக்கிறாரு, என்ன உள்ள விட மாட்டேங்கிறானுங்கய்யா அப்படின்னா. உடனே அவரும் சொன்னாரு, என்னையும் இப்படிதான்ப்பா பண்ணாங்க, நானும் என் கையில காசு ஒன்றும் இல்லை, உள்ள போலாம் நினைச்சேன், தள்ளி விட்டானுங்க, வந்து விழுந்துட்டேன் அப்படின்னாரு. உடனே இவன் அவரை பார்த்து கேட்டான், என்ன போலவே இருக்கிறீங்களே, என் மூக்கு பார்த்தா என்ன போல இருக்குது, கண்ணை பார்த்தா என்ன போல இருக்குது. ஒன்னு அவர் சொன்னாராம், நான் வேற யாரும் அல்ல, என்னுடைய சாயலிலே உன்னை உண்டாக்கின பரிசுத்தமுள்ள தேவன், நானும் இந்த கூட்டத்தில் அசைவாடும்படியாக, இந்த கூட்டத்தில் இருக்க ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்கப்பா. உள்ள யாரையோ ஆராதிக்கிறாங்கல்ல, என்னதான் ஆராதிக்கிறாங்க, என்னதான் உயர்த்துகிறார்கள், நானே உள்ள இல்லப்பா, நானே வெளியே தான் கிடக்கிறேன். நீ கவலைப்படாத, வசனத்தை தியானி, வசனம் உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை மாற்றும், போன அனுப்பி வச்சுட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்களும் தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறீங்களா? வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இவர்கிட்ட போனா அற்புதம் நடக்குமே, இந்த மனுஷன் வாழ்க்கையை மாற்றிடுவானே, ஊழியக்காரன் உன் வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்தானே, ஆனால் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டு போயிடுவாங்க. இந்த சூழ்நிலைகள் இந்த காலத்தில் இப்படித்தான் காணப்படுகிறது. ஆனால் தேவன் உங்க வாழ்க்கையில வருவாரே ஆனால், உங்கள் குடும்பத்துக்குள் ஆண்டவர் கடந்து வருவாரே ஆனால், பிரச்சனைகளை மாற்றி குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை கொடுக்க ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை வைக்கணும், ஊழியக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல ஊழியக்காரனை வைக்கணும். நிறைய ஜனங்கள் ஊழியக்காரனுக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டு சொந்த குடும்பத்தையே மறந்து போயிடுவான். இதனால குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருகிறத நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை வைங்க, ஊழியக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல ஊழியக்காரனை வைங்க, பிள்ளைகளை வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளை வைங்க, புருஷனை வைக்க வேண்டிய இடத்துல புருஷனை வைங்க, மனைவியை வைக்க வேண்டிய இடத்துல மனைவியை வைங்க. குடும்பத்துல எந்த இடத்துல யாரை வைக்கணுமோ கரெக்டா வைங்க. வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். முதலாவது ஆர்டர்ல ஆண்டவரை தூக்கி வைங்க, முதலாவது ஸ்தானத்தில் ஆண்டவரை தூக்கி வைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்த உடனே என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைச்சாங்க, வாழ்க்கை மாறல, தோல்வி வந்தது. கவனமாக இருங்கள். இரண்டாவதாக வேகமாய் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாக
சத்தமிட்டார்கள். நாட்கள்ல கிறிஸ்தவ ஜனங்கள் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சபையில கடந்து துள்ளுன்னு துள்ளுவான். ஆனா உலகத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிருவாங்க. சபையில எவ்வளவு துள்ளுறாங்களோ அதே துள்ளுதல் சினிமா தியேட்டர்ல காணப்படும். உலகத்துல எப்படி துள்ளுறாங்களோ அதே போல சபைக்குள்ள வந்து துள்ளிட்டு இருப்பாங்க. தன்னைத்தானே பரிசுத்தவான் என்றும், தன்னைத்தானே நியாயாதிபதி என்றும், தன்னைத்தானே அப்போஸ்தலன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. இந்த உலகம் இந்த நாட்களுக்குள்ள இப்படிதான் காணப்படுகிறது. வெளிப்பிரகாரமான காரியத்தை மாத்திரம் தான் பார்க்கிறாங்க. வெளியில எப்படி இருக்கிறான்? வெளியே பரிசுத்தமா இருக்கானா? சூப்பர். வெளியே போற சர்ச்சு சூப்பர். ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? தன்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். இந்த நாட்கள்ல தாழ்மை மனுஷனுக்குள்ள இல்ல, ஊழியக்காரங்களுக்குள்ள தாழ்மையை பார்க்க முடியல. மனமேட்டிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே தாழ்மையை பார்க்க முடியவில்லை. ஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த உடனே துள்றான், குதிக்கிறான், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள ஆண்டவர் இல்லையே. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கும்போது 300 பேர் தான் போறாங்க. ஆனா ஒரு பெரிய படையை உடைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் திரள் கூட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் பெலிஸ்தியரின் படைகிட்ட மாட்டிக்கிட்டு அடிமைகளாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தன்னைத்தான ஷோகேஸ் பண்றாங்க. நாங்க யாரு தெரியுமா? சபையில நாங்க எத்தனை வருஷம் வாரம் தெரியுமா? எங்க பெற்றோர் இந்த சபையில அவர்கள் மூப்பர்கள், அவங்க டீக்கனார், அவங்க தான் சபையை கட்டினவர்கள். பெருமை உனக்குள்ள இருக்க கூடாது. பெருமை இருக்கும்னா இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கலத்தி வச்சிருங்க. ஆண்டவரே, பெருமை உள்ள ஜீவியம் எனக்கு தேவையல்ல, பெருமை உள்ள வாழ்க்கை எனக்கு தேவையல்ல. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுகிறேன், நீர் விரும்பத்தக்க வாழ்க்கையை வாழுகிறேன். ஒப்பு கொடுங்க. நானுடைய சமூகத்தில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக கடந்து வருகிறார். யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து வரும்போதே பெரிய டேப் ரெக்கார்டெல்லாம் வச்சு 10-20 பேரை கோஷம் போடுறதுக்காக கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து வருகிறார், ஜெய் இயேசு கிறிஸ்து வருகிறார், ஓ சன்னா கத்திட்டு ஆண்டவர் வரல, நார்மலா நடந்து வராரு. ஆனால் அவர் சாதாரணமாக நடந்து வருவதை ஆவியானவர் யோவான் ஸ்தானகனுக்குள்ள ஒரு காரியத்தை போடுறார். யோவான் ஸ்தானகன் ஆட்டோமேட்டிக்கா சொல்றாரு, என்னை விடவும் பரிசுத்தமுள்ளவர், இந்த உலகத்தை ஆளுகிற பரிசுத்தமுள்ள தேவன் அவர் கடந்து வருகிறார். அவருடைய செருப்பை கலத்துறதுக்கு, அவருடைய ஷூவை கலத்துறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. தன்னை தாழ்த்துகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை நான் என்ன தெரியுமா பெரியமானவர்களே? வெளியே போட்டிருக்கிற ட்ரெஸ் கிறிஸ்தவத்தை காட்டக்கூடாது. வெளியே போட்டிருக்கிற காரியங்கள் அது உன்னை வேறு பிரித்து காட்டக்கூடாது. ஆனால் உன் வாழ்க்கை காட்ட வேண்டும். நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போறீங்களா, நீங்க பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க வாழ்க்கை அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நான் கேள்விப்படுகிற காரியம், இந்த ஊழியக்காரன் என் வாழ்க்கையில வந்தான்யா, இந்த ஊழியக்காரன் என் குடும்பத்துக்குள்ள வந்தான், இன்னைக்கு குடும்பம் உடைஞ்சிருக்குது, இன்னைக்கு குடும்பம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது, இன்னைக்கு குடும்பம் சிதறி போயிருக்குதுயா. வைக்க வேண்டிய இடத்துல நீ வைத்திருப்பாயே, ஆனால் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்.
வைக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்திருப்பாயானால் குடும்பம் வளர்ந்திருக்கும். ஆனால் தவறுதலாக ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வேற காரியத்திற்கு முதலிடத்தை கொடுக்காதீங்க. வெளிவேஷம் வேண்டாம். நீங்க வரும்பொழுதே அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இவங்க சாதாரண மனுஷன்ல, இங்க வந்திருக்கிறது தேவனுடைய பிள்ளை, இங்க இருக்கிறது தேவனுடைய மகள் என்ற ஒரு விசுவாசம், என்ற ஒரு சந்தோஷம் ஜனங்களுக்குள்ளே காணப்படணும். எனக்கு நிறைய பேர் பார்க்கும்போது சொல்றாங்க, அண்ணா போறான் பாரு உருப்படாதவன், அந்த சபைக்கு போறவன் தான் அவன், அவனை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளையும் போட்டு போவான், திங்கக்கிழமை பாரு அந்த டாஸ்மார்க்ல வந்து உட்கார்ந்துருப்பான், திங்கக்கிழமை பாரு பக்கத்து வீட்டு காட்ட சண்டை போட்டு கிடப்பா. இப்படிப்பட்ட பேர் ஒருத்தனுக்குள்ளே வரக்கூடாது. வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கடந்து வரும். அந்த வெளிச்சம் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு வரும். நாட்கள்ல கிறிஸ்தவ ஜனங்கள் வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஆண்டவர் வருகிறதை அறிந்து கொண்ட அவன், அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தெரியாது, எப்படிப்பட்டவர் தெரியாது, எங்கிருந்து வருவாரு தெரியாது, ஆனால் அவன் அறிந்து கொண்டான், இவர் தேவனுடைய குமாரன். உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படி தெரியுமா? கிறிஸ்து உடையவன். உங்களை பார்த்து சொல்லணும், இந்த சபைக்கு போறாங்கய்யா, ரேமா ஊழியத்தில் நடக்கிற சபையில போறாங்க, இந்த பிள்ளைங்க வித்தியாசமானவர்கள், இந்த பிள்ளைங்க உண்மையாய் நடக்கிறவங்க, இந்த பிள்ளைங்க என்ன சொன்னாலும் அது வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுகிறான். ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். வெறிப்பிரகாரமா கோஷத்தை போடாதீங்க. வெளி உலகம் பார்க்கிறதுக்கு கத்த வேண்டாம், வெளி உலகம் பார்க்கிறதுக்கு ஆவில நிரம்ப வேண்டாம். ஆண்டவுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருங்க. தகப்பனே, என் வாழ்க்கையில இருளை மாற்றும், ஆண்டவரே நெருக்கத்தை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், கண்ணீரை மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் இந்த வாரத்தில் தோல்விகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். செய்ய வேண்டிய 2 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். முதலாவது, வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வைக்கணும். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை தூக்கி வைங்க. ஊழியக்காரனை வைக்க வேண்டிய இடத்துல ஊழியக்காரனை வைங்க. புருஷனை வைக்க வேண்டிய இடத்துல புருஷனை வைக்கணும், மனைவியை வைக்க வேண்டிய இடத்துல மனைவியை வைக்கணும், பிள்ளைகளை வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளை வைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது, கவனமாக இருக்கணும். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், வெளிப்பிரகாரமான கோஷம் தேவையில்லை, வெளிப்பிரகாரமான ஆடம்பரம், வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை தேவையில்லை. உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவருக்கு வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அவரை உட்கார வைங்க. உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நடந்த என்ன தெரியுமா? இவ்வளவு கூச்சல் போட்டாங்க, இவ்வளவு ஆடம்பரத்தை காணிச்சாங்க, உடன்படிக்கை பெட்டி வந்தோடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இனியனுடைய வாழ்க்கையில வெற்றி என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்த உண்மையான காரியம், பெலிஸ்தரின் கையில் அவர்கள் தோற்று போன காரியத்தை இந்த அதிகாரத்தில் நம்மளால் வாசிக்க முடிகிறது. தோல்வியடைந்தார்கள். காரணம் என்ன? வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல. வெளிப்பிரகாரத்தை மட்டும், நாங்க பெரியவர்கள், இஸ்ரவேலின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறான்னு வெளியே மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தான். கவனமா இருங்க. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டோடைய வசனத்தை மட்டும் நம்புங்க. தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்துல வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது
தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் சீக்கிரமாய் அழிய போகிறது, தப்பித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார், உடன்படிக்கை கர்த்தர் எழுதியிருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்புங்கள், ஆண்டோடைய வசனத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அவர் கைவிட மாட்டார், உயர்த்துவார். நெருக்கத்தில் உங்களோடு கூட இருப்பார். தோல்வியா போன உங்க வாழ்க்கைய அவர் ஜெயமாய் மாற்றுவார். தோற்று போன ஜீவியம், இருளடைந்த ஜீவியத்தை வெற்றியாய் கர்த்தர் மாற்றுவார். எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.